இப்போ இவ்வளோ பிரச்சனையோட ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா சித்த மருத்துவர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி உடம்பு அப்படின்னு முதல்ல கவனிச்சுட்டு மலக்கட்டை நீக்கிறதுக்கு நிறைய தைலங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதாவது முதல்ல வந்து வயிற்று சிறுகுடலில் பெருக்குடலில் இருக்கிற மோஷனை வந்து முதல்ல வெளியேற்றுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அவங்களுக்கு கலிங்காதி எண்ணெய், வெள்ளை எண்ணெய், சித்தாதி எண்ணெய், அப்புறம் வாதநாச எண்ணெய் அப்படின்னு நிறைய தைலங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்று எந்த பேஷண்ட்டுக்கு எது உதவுதோ எது ஒத்துக்குதோ அதை யூஸ் பண்ணி முதல்ல மலக்கட்டை நீக்குவாங்க. அதுக்கப்புறம் அல்சருக்குள்ள மருந்துகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி வயிற்றில் உள்ள வாயுவை நீக்கிறதுக்கு அடுத்தது மருந்து கொடுப்பாங்க. வாயுனா அதாவது கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த புண்கள்லாம் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். புண் வந்து குறைய வைக்கிறதுக்கும் முதல்ல அந்த வாயுவை வந்து வெளியேற்றுறதுக்கு முதல்ல சித்த மருத்துவர்கள் வந்து என்னென்ன மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். தீபாகினி லேகியம்னு கொடுப்பாங்க, இல்லைனா வில்வாதி லேகியம் கொடுப்பாங்க, இல்லைனா குண்ம குடோரி லேகியம் கொடுப்பாங்க, இல்லை பஞ்ச தீபாகினி